Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கு 12th standard NCERT CBSE syllabus chapter 2 inverse trigonometric functions அதுல exercise number 2.2 8th sum 8th sumல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது find the values of each of the following. அப்போ வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கான பை பை 4 பைலாம் வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதுல கொடுத்துருக்கிறது என்னது, 8th sumல tan அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ tan இன்வர்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிருக்கோம், டேனா மாத்திட்டோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் அப்படின்னு வரும்போது உள்ள சம் tan தீட்டா இருந்ததுன்னா tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆயிடும் அப்படிங்கிறதா இது வரைக்கும் பார்த்துட்டு வரோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், 2 சம் எழுதிக்கலாம். 2 cos of 2 sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இந்த மாதிரி ஆஃப் போட்டு எழுதுங்க. அதுல பிராக்கெட் தரலனா கூட வேல்யூஸ்க்கு நீங்க பிராக்கெட் போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட், ஸோ 2 cos theta into 2 sin inverse of 1/2. ஸோ உள்ள இருந்து பிராக்கெட் ஆஃப் அப்படின்றது உள்ள இருந்து நம்ம வெளியே வரணும். ஸோ இங்க எடுக்கும்போது tan inverse of என்னது 2 cos of 2 sin inverse of 1/2 sin inverse of 1/2. அப்போ sin inverse of sinல எப்போ 1/2 வரும், sin பை பை 6 இருக்கும்போது, அதாவது sin 30 இல்லையா, sin இங்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுக்கு பை பை 2 வரும். ஸோ 2 இன்டூ sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 என்ன எழுதலாம், பை பை 6 இருக்கு. சரியா, இப்போ 2வும் 6 இங்க கேன்சல் பண்ணா என்னது 3. நெக்ஸ்ட், இப்போ என்ன இருக்கு, tan இன்வர்ஸ் ஆஃப் 2 cos பை பை 3 அப்படின்னு வருது. ஸோ cos பை பை 3 எங்க வரும் அப்படின்னா, cos பை பை 3க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நமக்கு அதுக்கும் 1/2 தான் இல்லையா, cos 60, அதாவது cos 60 1/2 அப்படின்றதுனால tan இன்வர்ஸ் ஆஃப் cos 60 தானே 1/2, அப்போ 2 இன்டூ 1/2, அப்போ இங்க 2வும் 2வும் கேன்சல் ஆகுது. சரியா, நெக்ஸ்ட் இங்க tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்றது நமக்கான ஆன்சரா வந்திருக்கு. ஆனா என்ன வேணும், வேல்யூவா வேணும். அப்போ tan இன்வர்ஸ், tanல எப்போ 1 வரும், tan 45, அதாவது பை பை 4, அதான் tan 45 இல்லையா. ஸோ இங்க tan கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ என்னது, அதாவது இதுக்கான வேல்யூ அப்படின்னு எடுக்கும்போது தட் இஸ் பை பை 4. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், 9th சம். ஸோ 9th சம்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது tan ஆஃப் 1/2. சரியா, tan 1/2 ஆஃப் அப்படின்ட்டு இருக்கு. இதுல tan 1/2 ஆஃப்ல sin இன்வர்ஸ் 2x divided by 1 plus x square. சரியா, இதை தனியா பிராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. plus cos inverse of 1 minus y square divided by 1 plus y square தனியா இருக்கு. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இங்க modulus of x is less than 1 and y is greater than 0 and xy is less than 1 அப்படின்னு தனித்தனியா சொல்லியிருக்காங்க. எக்ஸுக்கு தனியா, ஒய்க்கு தனியா, xyக்கு தனியா சொல்லியிருக்காங்க. அதனால இதுல எல்லாமே நம்ம தனித்தனியா தான் எழுதணும். சரியா, இப்போ sin inverse of some theta plus cos inverse of some theta is equal to பை பை 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலாவே இருந்திருக்கும். சரியா, அதுக்கு இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண முடியுமானா ஏன் முடியாதுன்னா, இங்க எக்ஸ்ல இருக்கு சைன் ஃபுல்லா, ஒய் ஃபுல்லா காஸ்ல இருக்கு. அதனால இதை ஈக்குவேட் பண்ணி எழுதுறதுக்கு முடியாது. அதனால இது தனியா என்ன பண்ணலாம், சைன் இன்வெர்ஸ்க்கு தனியா, காஸ் இன்வெர்ஸ்க்கு தனித்தனியா நம்ம கண்டுபிடிச்சு தான் எழுதி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள இந்த ஃபார்மேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிறத நம்ம கிளியர் பண்ணணும். அதனால சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2x by 1 plus x ஸ்கொயர் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சைனும் கேன்சல் ஆகுது, உள்ள சைனுடைய வேல்யூவா வரணும். சரியா, அப்பதான் என்ன ஆகும், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சம் சைன் தீட்டா அப்படின்னா சைன் கேன்சல் ஆகிட்டு நமக்கு தீட்டா மட்டும் வரும் இல்லையா. ஸோ அதுக்காக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இங்கே டேனில் இருக்கிறது டேனில் செக் பண்ணி பார்க்கலான்னு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் டேன் தீட்டா அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், இங்கே சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2 tan theta divided by 1 plus tan square theta மாறிடுமா. இதுக்கப்புறம் இதுல என்ன பண்ணலாம், 2 tan theta and 1 plus tan square theta. So
sin inverse of 2 tan theta divided by 1 plus tan square theta எப்படி எழுதலாம்? secant square theta ன்னு எழுதிக்கலாம். சரியா? secant square theta அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by cos square ன்னு எழுதலாமா? இது tan எப்படி எழுதலாம்? sin by cos ன்னு எழுதலாம். ஸோ இங்க sin inverse of என்னது 2 times of sin theta by cos theta whole thing is divided by 1 by cos square theta. அடுத்தது cos ஸ்கொயரும் காசும் டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ ஒரு காசு கேன்சல் பண்ணிக்கலாம். இதை இங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் நமக்கு ரெசிப்ரோக்கல் ஆயிருக்கும். சரியா? அப்போ sin இன்வர்ஸ் ஆஃப் அதாவது sin theta by cos theta whole thing is divided by 1 by cos square theta இல்லையா? அதை sin theta divided by cos theta into cos square theta by 1 ன்னு மாத்திருக்கலாம். ஸோ ஒரு காசு போயிடும். ஸோ உள்ள என்ன இருக்கு நமக்கு 2 sin theta cos theta இல்லையா? sin theta into cos theta sin theta cos theta 2 sin theta cos theta எதுடைய ஃபார்முலான்னு பார்க்கும்போது நமக்கு இங்க இருக்கிற ஐடென்டிட்டி ஃபார்முலா வருது. ஸோ அதனால sin inverse of 2 sin theta cos theta என்னது sin 2 theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்க sin இன்வர்ஸ்க்கும் சைனும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு இதுக்கு வர ஆன்சர் என்னது 2 theta. முடிஞ்சுதா? இல்ல காஸ்க்கு இருக்கு. ஸோ காஸ்க்கு தனியா எடுத்து எழுதுறோம் அப்படின்னா cos inverse of 1 minus y square divided by 1 plus y square. ஸோ இது ரெண்டும் தீட்டாலே இருந்ததுன்னா அது எக்ஸ்லே இருந்ததுன்னா தீட்டாவே வச்சு நம்ம போட்டுருக்கலாம். அங்கே ஒய் தனியா இங்கே எக்ஸுக்கு தனியா இருக்கிறதுனால இங்க ஃபர்ஸ்ட் தீட்டா யூஸ் பண்ண மாதிரி இங்க y is equal to tan ஆல்ஃபா எடுத்துக்கிறேன். சரியா? ஆல்ஃபா பீட்டா காமா எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? இங்க cos inverse of அப்படின்றதுல என்னது 1 minus tan square alpha whole thing is divided by 1 plus tan square alpha. அதுக்கு அடுத்தது இங்க 1 plus tan square alpha எப்படி எழுதலாம் நமக்கு secant square alpha ன்னு எழுதிக்கலாம். அப்ப cos inverse of 1 minus tan square alpha எப்படி எழுதலாம் நம்ம இப்போதைக்கு அப்படியே எழுதிக்கலாம் tan square alpha divided by இத secant square alpha. சரியா? நெக்ஸ்ட் cos inverse of 1 minus tan எப்படி எழுதலாம் sin square alpha divided by cos square alpha whole thing is divided by 1 by cos square alpha எழுதலாமா? இப்போ cos inverse of இங்க LCM எடுத்திருந்தோம்னா cos square alpha minus sin square alpha whole thing is divided by இங்க cos square alpha இங்க திரும்ப divided by 1 by cos square alpha. ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே 1 பைல இங்க cos ஸ்கொயர் ஆல்ஃபாவும் இங்க cos ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர்ல டிவைடட் பை ஆல்ஃபா cos ஆல்ஃபா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் பண்ணோம்னா நமக்கு போயிடுமா டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு கிடைக்கிறது என்னது cos இன்வர்ஸ் ஆஃப் cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இது எதுடைய ஐடென்டிட்டி மாதிரி இருக்கு அப்படின்னா cos இன்வர்ஸ் ஆஃப் cos 2 ஆல்ஃபா. அப்போ காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும் 2 ஆல்ஃபா கிடைக்கும். சரியா? இப்போ டைரக்டா சம்முக்கு போயிடலாம். சம்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது tan 1/2 ஆஃப் ஃபர்ஸ்ட் சைனுக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் 2 தீட்டா இங்க பிளஸ் 2 ஆல்ஃபா ரெண்டும் கிடைச்சிருக்கா? இது ரெண்டுத்துலயும் காமனா 2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா tan 1/2 ஆஃப் இன்டு 2 தீட்டா பிளஸ் ஆல்ஃபா இது ரெண்டும் இருக்கா? ஸோ ஆல்ஃபா இந்த 2 2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ tan தீட்டா பிளஸ் ஆல்ஃபான்னு கிடைக்குது. ஸோ tan தீட்டா பிளஸ் ஆல்ஃபா என்னது tan a பிளஸ் பி ஃபார்முலால எழுதிக்கலாமா? அப்போ tan a பிளஸ் பி ஃபார்முலா என்ன tan தீட்டா பிளஸ் tan ஆல்ஃபா ஹோல் திங் இஸ் டிவைடட் பை 1 மைனஸ் tan தீட்டா அண்ட் tan ஆல்ஃபா மல்டிப்ளிகேஷன்ல.
இதோட முடிஞ்சிருச்சானா நமக்கு ஃபார்முலால வந்து சாரி சம்ல வந்து பிளஸ் மைனஸ் அது எக்ஸ் ஒய்ல தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம்? tan தீட்டாக்கு என்ன எடுத்திருந்தோம்? எக்ஸ் எடுத்திருந்தோம் சரியா? இங்க tan தீட்டாக்கு எக்ஸ் எடுத்திருந்தோம். அதே மாதிரி tan ஆல்ஃபாக்கு ஒய் எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்க tan தீட்டாக்கு எக்ஸ் tan ஆல்ஃபாக்கு ஒய் எடுத்தோம் அப்படின்னா இங்க ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் சரியா? அதாவது tan theta plus ஆல்ஃபாக்கு நம்ம கிடைச்சிருக்க வேல்யூ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம். 10th சம்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈச் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இன் எக்ஸசைஸ் நம்பர். அதாவது பழைய புக்ல இருக்கிறது நம்பர்லாம் மாத்திருக்காங்க. ஆனால் 16 to 18 நம்பரை மாத்தாம 10 to 12 மாத்திருக்கணும். ஸோ அதை மாத்தாம விட்டுருக்காங்க புது புக்ல. சரி, இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈச் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இதுல பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு? சைன் இன்வர்ஸ் உள்ள சைன் டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும் சரியா? எப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2π/3 இது வரைக்கும் பார்த்தோமே சார். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்? சைனை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க 2π/3 இஸ் த ஆன்சர். இப்படி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணியிருந்தோம் நம்ம? மைனஸ் π/2ல இருந்து பிளஸ் π/2 வரைக்கும் தான் என்ன பண்ணணும்? சைனுக்கான வேல்யூ அப்படின்னு பார்த்துருந்தோம் சரியா? ஸோ இந்த ரேஞ்ச் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. சைன் இன்வர்ஸ்னா எப்படி இருக்கணும்? மைனஸ் π/2ல இருந்து பிளஸ் π/2 வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி காஸ்னா 0 to π வரைக்கும் இருக்கணும். அதே டேன்னா வந்து மைனஸ் π/2ல இருந்து பிளஸ் π/2 அதுவும் ஓப்பன் பிராக்கெட். ஓப்பன் பிராக்கெட்னா மைனஸ் π/2வும் பிளஸ் π/2வும் எக்ஸ்க்ளூட் பண்ணி எழுதுறது அப்படின்னு அர்த்தம். இது க்ளோஸ்டு பிராக்கெட்னா மைனஸ் π/2 பிளஸ் π/2 இன்க்ளூட் ஆகலாம். இங்க வந்தா என்ன ஆயிடும்? π/2 90 டிகிரி என்னது இன்ஃபைனிட்ல. ஸோ அதனால இது இன்க்ளூட் ஆகாதுன்றதுனால இந்த ஓப்பன் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க சரியா? ஸோ இதுல நமக்கு க்ளோஸ்டு பிராக்கெட்டா எது சைன்ல பார்க்குறோம் அப்படின்னா இங்க 2π/3 π/2னா என்னது? நமக்கு 90 டிகிரி அப்படிங்கிறது தெரியும். அப்போ 2π/3 அப்படிங்கிறது என்ன ஆகும்? இப்போ 2 பைனா என்னது? 180 டிகிரி இல்லையா? 2 இன்ட்டு 180 டிகிரி பை 3. அப்போ 180 டிகிரி இங்கே போட்டோம் டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா 60. அப்போ வர்றது என்ன? 120 டிகிரி வருது. ஸோ 120 டிகிரி வந்தால் நமக்கு ஆன்சர் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம்? சைன் 180 மைனஸ் டீட்டா. ஏன் 180 மைனஸ் டீட்டானா உள்ள இருக்கிற சைன் மாறாது. 180க்கும் சரி 360க்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சைனு சைனாக தான் இருக்கும், காசு காசாக தான் இருக்கும் சரியா? இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை மைனஸ் 2π/3 இப்படி மாத்திக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு வேல்யூ என்னவா இருக்கணும்? மைனஸ் π/2 வந்து பிளஸ் π/2 இருந்தா மட்டும்தான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ல கன்சிடர் பண்றதுக்கே முடியும். அதனால என்ன பண்ணலாம்? இதுல எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 3π மைனஸ் 2π டிவைடட் பை 3 சரியா? இப்போ 3π மைனஸ் 2π இஸ் பை. அப்போ π/3ன்னு வந்துடும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π/3. சரி, இது சைன் π/3ங்கிறது எங்க வருது நமக்கு? இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது 120 டிகிரி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த கிராஃப்ல இது 90 டிகிரி அப்படின்னா நமக்கு இந்த சைடில் தான் லை ஆகுது. அப்போ சைன் வரும்போது 180 வரைக்கும் பாசிட்டிவ் தான். அதனால இங்க π/3 பாசிட்டிவ்ல வச்சுக்கலாம். ஸோ சைன் இன்வர்ஸ் ரெண்டும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் π/3 சரியா? இதுதான் நமக்கு 10th சம்க்கான ஆன்சர். ஸோ 11th சம்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா tan inverse of tan 3π/4. சரி, அப்போ 3π/4 இருக்கு. அது முதல்ல என்ன செக் பண்ணிடலாம்னா இது 90 டிகிரில இருந்து அதாவது மைனஸ் π/2ல இருந்து பிளஸ் π/2க்குள்ள இருக்கா? அதாவது 90ன்றது மைனஸ் 90னா 180 டிகிரிக்குள்ள அப்படின்றது இருக்கா? மைனஸ்ல வருதா இல்லை பிளஸ்ல வருதா அப்படின்றத செக் பண்ண போறோம். ஸோ அதனால என்ன பண்ணலாம்? 3 பை என்ன எழுதலாம்? 180ன்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை 4. அப்போ 4ஆல இதை கேன்சல் பண்ணா 45. 45 இன்டூ 3 இஸ் 135 டிகிரி. அப்போ பையை விட தாண்டி போகுது. அப்போ அதை 90 டிகிரியை தாண்டி இந்த பக்கம் வருது அப்படின்னா இங்க ஆல் பாசிட்டிவ் 90 டிகிரி வரைக்கும். இங்க 180ல வரைக்கும் சைன் பாசிட்டிவ். 180ல இருந்து 270 வரைக்கும் tan பாசிட்டிவ். இங்க 270ல இருந்து 360 வரைக்கும் காஸ் பாசிட்டிவ்.
இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ 135 இங்க வருதுன்னா tan உடைய வேல்யூ கண்டிப்பா மைனஸ்ல போடணும். ஸோ இங்க tan இன்வர்ஸ் ஆஃப் tan என்ன பண்ணணும், 180ல தானே மைனஸ் பண்ணணும். 180 மைனஸ் 3π/4. ஏன் 180ல பண்றோம்னா 180ல பண்ணா உள்ள இருக்க இந்த tan மாறாது. அதாவது 90லயோ 270லயோ பண்ணும்போது tan காட்டா மாறும், sin காசா மாறும், காசு சைனா மாறும்ன்றது பார்த்திருப்பீங்க. ஸோ இங்க வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 4π மைனஸ் 3π வரும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan இன்டு 4π மைனஸ் 3π/4. சரியா? அடுத்தது 4π மைனஸ் 3π இஸ் பை. ஆனா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மைனஸ் 135, அதாவது 35 டிகிரினா மைனஸ்ல இருக்கணும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூ எப்படி எழுதணும், tanல மைனஸ் π/4 எழுதிக்கணும். ஏன் அப்படின்னா இங்க நமக்கு tan உடைய வேல்யூ மைனஸ்ல தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ அதான் -1 -130, அதாவது tan 35 டிகிரி 135 டிகிரி என்னது ஆன்சர் -1 வரும் நமக்கு. ஸோ இங்க tan கேன்சல் பண்ணோம்னா வர ஆன்சர் என்ன, -π/4. சரியா? திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12th சம். 12th சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது tan ஆஃப் sin இன்வர்ஸ் ஆஃப் 3/5 பிளஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் 3/2. ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன தெரியும், 1/2, 1/√2 இந்த மாதிரிலாம் தெரியும். காட்டுக்குன்னு பார்க்கும்போது √3, 1/√3, 1, இன்ஃபினிட்டி இந்த மாதிரிலாம் தான் பார்த்துருப்போம் இல்லையா. இங்க 3/5, 3/2லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு சம்ம நம்ம சால்வ் பண்ணுறதுன்றது நமக்கு ஆங்கிளும் தெரியாது, இதுக்கான ஆங்கிளும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேனை வச்சே முதல்ல உள்ள இருக்கிறதெல்லாம் டேனா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படின்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா இது என்ன மாதிரியா இருக்கு பார்க்கணும். tan ஆஃப் tan a பிளஸ் பின்னு இருக்கா. அப்போ tan a பிளஸ் b இந்த ஃபார்முலாக்கு மாத்தணும்னா என்ன வந்திருக்கும், tan a பிளஸ் tan b whole thing is divided by 1 minus tan a tan b இல்லையா. ஸோ இதுதான் நம்மளுடைய tan a plus b கான ஐடென்டிட்டி. ஸோ அந்த மாதிரி மாத்துறதுக்கு இப்போ என்ன பண்ணலாம், a is equal to sin inverse of 3/5 எழுதிக்கலாமா. அதே மாதிரி b is equal to cot inverse of 3/2. அப்போ sin inverse of 3/2 equal to a அப்படின்னா sin a is equal to 3/5. நெக்ஸ்ட் அப்போ டேனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு இது நீங்க வந்து ஐடென்டிட்டிலாம் யூஸ் பண்ணி டேனுக்கு மாத்துறதை விட இது என்ன இருக்கு, சைன் நான் என்ன பண்ணலாம், ஆப்போசிட் பை ஹைபாட்னியஸ் அப்படிங்கிறது தெரியுமா. அப்ப ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா 5ன்றது ஹைபாட்னியஸ், ஆப்போசிட் என்னது இங்க இருக்கிற ஆங்கிள்னா இது ஆப்போசிட் வந்து 3 அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க பித்தாகரன் ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணோம்னா இங்க நம்ம கண்டிப்பா 4 தான் வரும். சரியா? அப்போ நமக்கு என்ன வரும், ஆப்போசிட் பை டேனா மாத்துறதுக்கு இங்க டேனுக்கு என்ன வேணும், இது tan ஏவா இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணலாம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதணும் அப்படின்னா 3/4. ஸோ இதோட முடிஞ்சிச்சு. ஓகேவா. இதை வந்து ஐடென்டிட்டிக்கு மாற்றி சைனுனா வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு போட்டு அங்கெல்லாம் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். சரியா? அதனால நம்ம இதை இப்படியே மாத்திக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சோம்னா இங்க முடிஞ்சிடுச்சு. டேனுக்கு என்ன இருந்தது, 3/4 கிடைச்சிருச்சு. இங்க பார்க்கும்போது இதை டேனா மாத்தணும் இல்லையா. ஏன் அப்படின்னா tan a, அப்போ tan இன்வர்ஸா செக் பண்ணும்போது tan இன்வர்ஸ் 3/4 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த காட்டை எப்படி எழுதலாம், cot b, cot இன்வர்ஸ்ன்றது இங்க வந்தா cot b ஆயிடும். cot b is equal to 3/2. அப்போ காட்டுன்றது என்னது 1/tan. சரியா? அப்போ காட்டுன்றது 1/tan b equal to 3/2. அப்போ tan b is equal to எழுதும்போது 2/3. இங்கேயும் எதுவும் மாறிடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதை தூக்கி உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தென் இங்க ஃபார்முலா என்னது, tan a plus b மாற்றணும் அப்படின்னா tan a plus tan b whole thing is divided by
1 minus tan A into tan B. சரியா? இப்ப tan A இங்க என்ன இருக்கு நமக்கு? 3/4 plus tan B வந்து 2/3 divided by 1 minus 3/4 into 2/3. இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இதை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2/4. இந்த 2 கேன்சல் பண்ணோம்னா 2. அப்போ 1 minus 1/2 அப்படின்னு கிடைக்குது. இங்க எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 12. இங்க 9 plus 8 divided by 1/2. Next 9 plus 8 17/12. 17/12. Then division of 1/2. அதாவது டிவிஷன் ஆஃப் டிவிஷன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருக்கிறத இந்த மாதிரி டிவிஷன்ல எழுதிக்கிட்டோம்னா இதை என்ன பண்ணலாம்? 17/12 மல்டிப்ளிகேஷனா மாத்தணும்னா 2/1 மாறிடும். ஸோ இங்க 2 கேன்சல் பண்ணா 6. ஸோ த ஆன்சர் இஸ் 17/6. எதுக்கு? a பிளஸ் பி தான் என்னது? இங்க ஏக்கு தான் சைன் இன்வெர்ஸ் எடுத்திருக்கோம், பிக்கு தான் வந்து காட் இன்வெர்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அதனால சம் அப்படியே எழுதிக்கலாம். tan ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 பிளஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் 3/2. சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 17/6 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சைன் ஏ அப்படிங்கிறதுக்கு மாத்துறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க? cos A is equal to square root of 1 minus sin square ஏன்னு மாற்றி அதுக்கப்புறம் இந்த சைன் ஸ்கொயர் ஏக்கு பதில் அதை போட்டு 9/5 வந்து 9/25 போட்டு 9/25 இங்கே எடுத்துகிட்டு வந்து 25 minus 9 இஸ் என்ன வரும்? 16. 16/25. அப்போ ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 4/5 கிடச்சிருக்கும். சரியா? ஸோ இங்கே 4/5ன்றது காசுக்கு வந்து இது அட்ஜசண்ட்டாக எடுத்துப்பாங்க, இது ஹைபாட்டினஸாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாகவே இங்கே போட்டிருந்தோம் அப்படின்னா பித்தாகரஸ் ஃபார்முலா படி ஹைபாட்டினியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர், இல்லைன்னா அட்ஜசன்ட் ஸ்கொயர் அதாவது ஆல்டிடியூட் ஸ்கொயர் பிளஸ் பேஸ் ஸ்கொயர்னு போட்டாலும் நமக்கு வரும். சரியா? அப்போ ஹைபாட்டினியஸ் ஸ்கொயர் என்ன? 5 ஸ்கொயர் இஸ் 25. நமக்கு தெரிஞ்சது என்ன? ஆப்போசிட் ஸ்கொயர் தான் இருக்கு. அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் 3 ஸ்கொயர் 9. இங்கே 9 வந்துச்சுன்னா என்ன வரும்? 16 ஆகிடும். அதாவது 9 இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ 25 minus 9 is 16. அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 இருந்தால் ஏ இஸ் ஈக்குவல் டு 4 ஆகிடும். சரியா? புரியுதா? அதாவது அட்ஜசன்ட் சைடு வந்து 4 ஆகிடும். அதுதான் பித்தாகரன் ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணி அப்படியே டேரெக்டாக 3, 4, 5 வந்தால் பித்தாகரன் ட்ரிப்ளெட், 6, 8, 10 வந்தால் பித்தாகரன் ட்ரிப்ளெட். இது வந்து சின்ன கிளாஸில் 8th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். சரியா? பித்தாகரன் ட்ரிப்ளெட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 13th சம். 13th 15th வரைக்கும் என்னன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஆனால் இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஸோ பார்க்கறதுக்கு தான் எம்சிக்யூ கொஸ்டினே தவிர சம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு 3 மார்க் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். சரியா? இதில் 13th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 7π/6. சரியா? முதல்ல இது 7π/6 நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும்? இந்த 0 to π/2 வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதாவது 0 to π வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்போ 7π/6 நம்ம வந்து ரேடியன் டிகிரி மாத்துறதுக்கு என்ன பண்ணிருப்போம்? 180/πன்னு போட்டிருப்போம் இல்லையா? ஸோ பை கேன்சல் ஆயிருக்கும். ஸோ அதான் ஸ்ட்ரெயிட்டாகவே இருந்த பை அப்படிங்கிறத 180ன்னு வச்சு நான் போட்டிருந்தேன். ஸோ இங்கே டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா 30. அப்போ 7 3s are 21, ஒரு 0. அப்போ 210 டிகிரி நமக்கு கிடைக்குது. 210 டிகிரினா இங்கே 180 டிகிரி வரைக்கும் தான் நமக்கு பாசிபிள்னா 210 என்ன ஆகுது? 180யை தாண்டி போகுது. அதே மாதிரி கிராஃப்னு செக் பண்ணும்போது 270லேருந்து 360 வரைக்கும் தான் காசு பாசிட்டிவ். அப்போ 210ல வருது. அப்போ இங்கே தான் வரும். 180லேருந்து 270க்குள்ள தான் இந்த 210 டிகிரி இருக்குன்றதுனால இங்கே வர ஆன்சர் நமக்கு கண்டிப்பாக மைனஸ் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் காசுன்னு வந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஸோ 210 அப்படிங்க வர்றதுனால இதை என்ன பண்ணலாம் நம்ம? காஸ் இன்வர்ஸ் ஆஃப், சரியா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 7π/6 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்குது 210. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? 270 மைனஸ் தீட்டானா காசு வந்து சைனாக மாற்றி தான் எழுத முடியும் இல்லையா? அதனால் காசாக வச்சு எழுதணும்னா 360 மைனஸ்லேருந்து எழுதலாம். 360னா என்ன எழுது? நமக்கு 2π இல்லையா? பைனா 180, அப்போ 2πனா 360. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் என்ன எழுதலாம்?
cos 360 மைனஸ் தீட்டா. சரியா? ஸோ இந்த மாதிரி சொல்லி பழகும்போது இது என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ 6 2s are 12. 12 pi minus 7 pi is 5 pi. அப்போ cos inverse of cos 5 pi by 6 is the answer அப்படின்னும்போது cos cancel ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? ஆன்சர் B is the right answer. இதுல கேட்டிருக்கிறது என்னன்னா sin of pi by 3 minus sin inverse of minus 1 by 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சம்ம முதல்ல எழுதிக்கலாம். sin of pi by 3 minus sin inverse of minus 1 by 2. சரியா? அப்போ sin inverse of minus x எப்படி எழுதலாம்னா minus sin inverse of x ன்னு எழுதிக்கலாம். அப்போ sin of pi by 3 minus அப்படிங்கிறது இந்த மைனஸ் வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? பிளஸ் sin inverse of 1 by 2. ஸோ sin inverse வந்து நான் என்ன பண்ணியிருப்போம்? உள்ள சைனுக்கு மாத்துறதுக்கு செக் பண்ணியிருப்போம். அப்போ sin of pi by 3 plus sin inverse of sin 1 by 2 எப்போ வரும் அப்படின்னா சைனுக்கு வந்து pi by 6 பண்ணா வரும். அப்போ sin pi by 6 இங்க மாத்திக்கிறோம். ஸோ இந்த சைனும் கேன்சல். இப்போ என்ன பண்ணலாம்? sin pi by 3 plus pi by 6 அப்படின்னும் போது எல்சிஎம் எடுத்தோம்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன இருக்கு? 6. அப்போ 2 pi plus pi that is 3 pi வரும். கேன்சல் பண்ணோம்னா 2. அப்போ sin of pi by 2. sin pi by 2 என்னது நமக்கு? 90. sin 90னா 1. So D is the right answer. Next 15th sum. 15th sumல என்ன இருக்கு? tan inverse of root 3 minus cot inverse of minus root 3 அப்படிங்கிறது. So tan inverse of root 3 minus cot inverse of minus root 3. So cot வந்துன்னா என்ன இங்க? sin by cos and cos by sin இதெல்லாம் வருது அப்படின்னா எது இங்க டாமினேட் ஆகுது? காட்டுக்கு cos by sin. அப்ப cos வந்தா என்ன பண்ணிருக்கணும்? cos இருந்தா cos எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணணும்? கூடவே பை எடுத்துட்டு போகணும்னு ஞாபகம் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எழுதும்போது இது tan inverse of tan root 3 எப்போ வரும்? 60 டிகிரிக்கு வரும். அப்போ pi by 3 மைனஸ் cot inverse of என்னதுங்க? cot pi மைனஸ் cot 30 எப்போ வரும் நமக்கு? 60 டிகிரி அப்போ வருமா? இங்க tanல 60 டிகிரினா இதுல 30 டிகிரி. அப்போ pi by 6 முடிஞ்சா? நெக்ஸ்ட் tan inverse of tan pi by 3 இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் cot inverse of cot 6 minus pi is அதாவது 6 pi minus pi is 5 pi. cot 5 pi by 6. நெக்ஸ்ட் இங்க tan செக் பண்ணும்போது tan கேன்சல் ஆயிட்டு pi by 3 tan inverse tan கேன்சல். இங்க மைனஸ் cot செக் பண்ணும்போது cot inverse கட் ஆயிடுச்சு அப்படின்னா 5 pi by 6. அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 6. இங்க வரும்போது ஆன்சர் என்ன ஆகும்? 6 2 ஆயிடுமா? 2 pi minus 5 pi இருக்கும். அப்போ 2 pi minus 5 pi is minus 3 pi by 6. ஸோ 3யும் 6யும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இங்க 2 வரும். ஸோ minus pi by 2 is the answer. ஸோ ஆன்சர் எப்படி இருக்கு? minus pi by 2 அப்படிங்கிறது வருது. ஸோ இங்க இருக்கிறது ஆன்சர் இங்க செக் பண்ணி பார்க்கும்போது minus pi by 2 தான் இதை கால்குலேட் பண்ணும்போது வருது. இது வந்து நம்ம பிரின்சிபல் வேல்யூன்னு கேட்கல. அதனால இதுக்குள்ள இருக்கான்லாம் செக் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் வந்துச்சுன்னா ஆன்சரை செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா? ஸோ எந்த நேரத்தில் எதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன டிகிரி வருது, டிகிரிக்குள்ள வர வேல்யூ எப்படி இருக்கு, மைனஸ்ல வருதா, பை. ஏன்னா இது வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்றதுனால இந்த ரேஞ்ச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ள வருதா இல்லையா அப்படிங்கிறது. ரேஞ்சுக்குள்ள வருதா இல்லையான்றது என்ன? பை பை 2னா 19 தெரியும். அண்ட் பைனா 180 தெரியும் இல்லையா? ஸோ அதுக்குள்ள வருதா வேல்யூ அப்படிங்கிறத பையை வந்து 180 பண்ணி எப்படி நம்ம இதில் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோமோ அதை மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம், இல்லை ஆன்சர் இதோட விட்டுடலாமா அப்படிங்கிறதும் நமக்கு முடிவெடுக்க முடியும். ஸோ
இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.